எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ராஜாஜி 1937லேருந்து ஸ்டில் 48 வரையும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவினாசிலிங்க செட்டியார் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன ரோல் இருந்தாங்க, எம்என் சுப்புராயன், ஓகேங்களா, மதுரை காந்தி அவங்கள பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, குமாரசாமி ராஜா அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தார், என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தார், ஓகேங்களா, அவர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கத்தை பார்த்தீங்கன்னா அன்னி பேசன்ட் நிறுவியிருப்பாங்கன்றது தெரியும். அந்த டேட்டா அன்னி பேசண்ட்டுடைய ஒரு கிளை பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளை நிறுவனது யாருன்னா பிஎஸ் குமாரசாமி. இது ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு கொஷினுங்க. இந்த ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டனு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? பிஎஸ் குமாரசாமி ராஜாவுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1949 ஸ்டார்ட் ஆகுது. 1952 வரையும் ஆட்சி செஞ்சவர் இவர். ஓகேங்களா? இவருடைய முன்னுரை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மதுவிலக்கு போன்ற நல்திட்டங்களை அமல்படுத்தும் போது சில சௌகரியங்களை தியாகங்கள் செய்ய வேண்டிய நிலை உருவாகும் அப்படின்றது இவருடைய கோட்டோட ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு இலக்கிய வரலாறு வெங்கடேஷன் புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமணியில் பார்த்தீங்கன்னா தியாக தீபங்களில் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? வீடியோ நல்லாயிருக்கும், பார்க்கலாம் வாங்க. இவருடைய வாழ்க்கை குறிப்பு என்னன்னா, இவர் பெயர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா. ஓகே, பிறக்கிறது பார்த்தீங்கன்னா 1898 ஜூலை 8 ராஜபாளையத்தில், இப்போது விருதுநகர் மாவட்டம் இருக்குல்ல, அங்கே தான் பிறந்திருக்காரு. பெற்றோர்னு பார்த்தா அப்பா பார்த்தோன்னா பூசப்பாடி சஞ்சீவி ராஜா, தாய் பார்த்தோன்னா முத்தம்மாள். இவங்களுடைய எஜுகேஷன் பார்த்தோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்து உயர்நிலை பள்ளியில் பார்த்தோன்னா படித்தார். தினமும் பார்த்தோன்னா ஒரு 8 மைல் கிலோமீட்டருக்கு நடந்து போய் படித்தவர் இவர். ஓகேங்களா? ஆரம்பத்துலேயே பெற்றோரை இழந்துட்டார். தந்தை வழி பாட்டியால் தான் வளர்க்கப்படுறாரு. ஓகேங்களா? இவருடைய சுயாட்சின்னா ஹோம் ரூல் மூமெண்ட் இருக்குல்ல, ஹோம் ரூல் மூமெண்ட்டு தன்னாட்சி இயக்கம் இருக்குல்ல, தன்னாட்சி பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாருடைய கிளை பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளை பார்த்தீங்கன்னா தொடங்கியவர் இவர் தான். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இந்த ஏரியாவில் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து காந்தியால் தாக்கம் பெற்றார். எப்போன்னா 1919 பார்த்தீங்கன்னா காந்தியால் பார்த்தோன்னா காந்தியை சந்திக்கிறாரு. காந்தி பார்த்தோன்னா கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர். காந்தியுடைய தாக்கத்தினால் பார்த்தோன்னா காந்தியுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்படுறாரு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா முக்கிய போராட்டங்கள்னு பார்த்தோன்னா இவர் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடுறாரு. 1928 ஒத்துழைமை இயக்கம் பார்த்தீங்கன்னா இயக்கத்துலேயும் சட்டமறுப்பு இயக்கம்னா 1932 நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார். ஓகேங்களா? இவர் வகித்த பதவிகள்னு பார்த்தா 1934 மத்திய சட்டமன்ற உறுப்பினராகவும் அதில் வாக்குகள் எவ்வளோ பண்ணால் 98.5% வாக்குகள் பெற்றவர். இதில் 1934 மத்திய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது. ஓகேங்களா? அப்புறம் சென்னையில் 1936 பார்த்திங்கன்னா சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அதாவது ராஜாஜி அமைச்சரவையில் இடம்பெறார். ஓகேங்களா? ராஜாஜி அமைச்சரவையில் இடம்பெற்றவர். அடுத்து பார்த்தோன்னா ராஜபாளையம் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. யார்? ராஜாஜி ஆட்சி காலத்தில் ராஜபாளையம் மாநாடுன்றது ஒன்று நடக்கிறாரு. அது 1938. ஓகேங்களா? 40வது தமிழ்நாடு மாகாண மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார். இதில் யாருன்னா தமிழ்நாடு மாகாணம். ஓகேங்களா? தமிழ்நாடு மாகாண மாநாடு ராஜபாளையம் மாநாடு 1938. அது 40வது மாநாடு. இதில் காமராஜர் கிருஷ்ணசாமி நாயுடு இவர் செக்ரட்டரியாக பணியாற்றினார். இந்த ராஜபாளையம் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா ஓமந்தலூர் ராமசாமி ரெட்டியார் இருக்கார்ல, சிஎம்மாக இருந்தார் அவர். ஓகேங்களா? ஓபி ராமசாமி ரெட்டியார். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இவங்களுடைய நிர்வாக பொறுப்புகள்னு பார்த்தோன்னா 1946 பிரகாசம் தலைமையில் அமைச்சரவையில் விவசாயத்துக்கும் பொதுப்பணிக்கும் மற்றும் கூட்டுறவு பணியாவுடைய அமைச்சராக மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? 1946 பிரகாஷ் அமைச்சரவையில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அக்ரிகல்ச்சர், பொதுப்பணி, கூட்டுறவுத்துறை. ஓகேங்களா? மினிஸ்டராக ஒர்க் பண்ணவர் இவர். 1949 52 அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தில் சிஎம்மாக வகித்தவர். ஓகேங்களா? சென்னை மாகாணத்தின் சிஎம்மாக இருந்தவர்.
அதுக்கப்புறம் வந்து ஆளுநராக வந்து ஒரிசா மாநிலத்தில் வேலை செஞ்சார். 1954லேருந்து 56 அந்த காலகட்டத்தில் ஒரிசாவுடைய கவர்னராக வேலை செஞ்சவர். ஒரிசா கவர்னர். ஓகேங்களா? இந்த கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஓகேங்களா? ஒரிசா ஆளுநராக பணியாற்றியவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அமைச்சரவை எப்படி இது பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கோஷ்டிகளுக்கிடையே காமராஜரோட ஆதரவோட பெற்று வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனார். யாரோடைய ஆதரவுனா காமராஜர் தான். மிஸ்டர் கே பிளான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவோட முதலமைச்சராக ஆறாரு. 1950 ஜனவரி 26 சென்னை ராஜதானி அப்படின்ற பேர் சென்னை மாகாணம் பேர் மாற்றப்பட்டது. சென்னை ராஜதானி தான் இது வரையும் படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சென்னை ராஜதானியில் அமைச்சரவையில் எத்தனை பேர் இருந்தாங்கன்றதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1950 ஜனவரி 26 என்னங்க குடியரசு நாள். அந்த நாள்லேயே வந்து பார்த்தோன்னா சென்னை மாகாணம்னு பெயர்பட்டது. ஓகேங்களா? அப்புறம் சென்னை மாகாணம் வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடுன்னு மாறி இருக்கும். சரியா? தமிழ்நாடுன்னு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். 1952 ஜனவரியில் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் வந்து பார்த்தா நடைபெற்ற முதல் பொது தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஓகேவா? வயது வந்தோர் வாக்குரிமைனாது 61வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? 61வது சட்ட திருத்தம் 1988 என்ன சொல்லுதுன்னா 21லேருந்து 18 வயசாக குறைச்சிருப்பாங்க. அந்த 18 வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் 1952 நடக்குது. அந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலும் சிஎம் ஆனவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிஎஸ் குமாரசாமி. இம்பார்ட்டனுங்க, பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். இவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உணவு விநியோகம். ஓகேங்களா? இப்போ பிடிஎஸ் இருக்குல்ல, பொது விநியோக திட்டத்தின் கீழே சீரமைத்தார் இவர். அரிசி கோதுமை தட்டுப்பாடுகளை குறைய ரேஷன் முறையை பயன்படுத்தினார். ஓகேங்களா? தரிசு நிலைகளை விளைநிலமாக்கி மாற்றினார். தரிசு நிலமாக இருக்கக்கூடாது, எல்லாமே விளைக்கணும் அப்படின்றது மாற்றிருப்பார். ஓகேங்களா? உணவு விநியோகம் பொறுத்தவரை பிடிஎஸ் வந்து சீர்படுத்துகிறாரு. ஓகேங்களா? பொது விநியோக திட்டத்தை வந்து பார்த்தோன்னா சீரமைத்தார். அரிசி கோதுமை தட்டுப்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரேஷன் முறையை வந்து பார்த்தோன்னா நடைமுறைப்படுத்தினார். தரிசு நிலங்கள் விளைநிலம் ஆக்கினார். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஜமீன்தாரி ஒழிக்கப்பட்டது. ஓமந்தூர் வந்து கொண்டு வந்த ஜமீன்தாரி ஒழிக்கப்பட்ட சட்டத்தை வந்து பார்த்தோன்னா 33 ஜமீன்தார்களை ஒழிக்கிறார். 33 ஜமீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்படுறாரு. 2000க்கும் மேற்பட்ட பண்ணைகள் அரசுடைமையாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட பண்ணைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்டது இவர் காலத்தில். ஓகேங்களா? ஜமீன்தாரிகள் ஒழிக்கப்பட்டது 1948 ஒரு சட்டமே இயற்றப்பட்டது. ஓகேங்களா? பார்த்தோமா? ஓகே. இனாம் கிராமம் அப்படின்னா 20,000க்கும் மேற்பட்ட இனாம் கிராமங்கள் அளவீடு செய்யப்பட்டு நிலமற்ற விவசாயிக்கு பட்டா கொடுத்தாங்க. சரிங்களா? எத்தனை கிராமம்? 20,000 கிராமம். ஓகேங்களா? 20,000 மேற்பட்ட கிராமங்கள் இனா கிராமங்களாக அளவீடு செய்யப்பட்டு நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. ஓகேங்களா? தரிசாக இருக்கக்கூடாது, விளைநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசனுடைய நலன் 1949 ஹரிஜன நலனுக்கென ஒரு தனித்துறை உருவாக்கப்படுகிறது. இதாங்க கொஷினு. ஹரிஜன நலத்திற்கு தனித்துறை உருவாக்கப்பட்டது எந்த வருஷம்னா 1949. இவர்கள் முன்னேற்றத்துக்காக இலவச மருத்துவம் கல்வி விடுதி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து 1949 ஏப்ரல் 1 பூரண மதுவிலக்கு என்ற அமல்படுத்தி காந்தியின் கனவை நினைவாக்கினார். இது கொஷினுங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தவர் இவர் 1949 ஏப்ரல் 1 பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி காந்தியோடைய கனவை வந்து பார்த்தோன்னா நினைவு செய்தார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா கல்வியில் வந்து பார்த்தோன்னா மும்மொழி கல்வி திட்டம் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இது அறிமுகப்படுத்தப்பட்டது. கிராமத்துக்கு ஒரு பள்ளி என்ற இலக்குடன் அடிப்படையில் கல்வி ஊக்குவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளி என்ற இலக்குடன் அடிப்படையில் வந்து கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ஊக்குவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்போ நிர்வாக சீர்திருத்தம்னு பார்த்தோன்னா 1949 அக்டோபர் 2 ஆட்சித்துறையிலிருந்து நீதித்துறையை தனியாக அதிகாரமுள்ள அமைப்பாக பிரித்து வரலாற்று சாதனை படைத்தார். நீதித்துறை வந்து பார்த்தா நிர்வாகத்திலேருந்து பிரித்தாருங்க. நிர்வாகத்திலேருந்து
ஆட்சித்துறையிலேருந்து நீதித்துறையை வந்து தனி அதிகாரமுள்ள அமைப்பாக பிரித்து வரலாற்று சாதனை படைத்தவர் யாருன்னா இவர் தான். 1949 அக்டோபர் 2 அதே காந்தி பிறந்த நாளா? அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளே பண்ணியிருப்பார், பார்த்து வச்சுக்கோங்க. பூரண மதுவிலக்கு 1949 ஏப்ரல் 1 கொண்டு வந்திருப்பார். ஹரிஜனருக்கான ஒரு நலத்துறையை வந்து தனித்துறையை ஏற்படுத்தினது இவர் தான். 20,000க்கும் மேற்பட்ட இனாம் கிராமங்கள் ஏற்படுத்தினார். ஓகேங்களா. ஜமீன்தாரிகள் வந்து 33 ஜமீன்தார்கள், 2,000க்கும் மேற்பட்ட பண்ணைகள் வந்து அரசுரிமையாக்கப்பட்டது இவர் காலத்தில். உணவு விநியோகம்ன்றது ரேஷன் முறை பயன்படுத்தி அரிசி கோதுமை தட்டுப்பாடை வந்து குறைச்சவர் இவர். தரிசு நிலங்களை விளைநிலமாக்க மாற்றியவர் இவர். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் ஏரியா, பார்த்து வச்சுக்கோங்க. ஊழல் ஒழிப்பு, ஊழல் தடுப்பு குழுக்கள் மூலம் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வந்தார். ஓகேங்களா. ஒரு டிரான்ஸ்பரன்ஸாக கொண்டு வந்திருக்காருங்க. ஊழல் தடுப்பு குழுக்கள் கொண்டு வராங்க. இப்போ விஜிலன்ஸ் கமிஷன் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குழு கொண்டு வந்து நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வந்தவர் இவர். எளிமை, நேர்மை, அரசியல் தூய்மைக்கு சான்றாக திகழ்ந்தவர். ஓகேங்களா. அப்படின்னா என்னங்க, லஞ்சமே வாங்காமல் இருந்திருக்கார். அரசியல் தூய்மை. ஓகேங்களா. பதவி அவரை தேடி வந்ததே தவிர அவர் பதவியை தேடி செல்லவில்லை. ஓகேங்களா. இவரை பெருமைப்படுத்திய வகையில் ராஜபாளையத்தில் காந்தி கலைமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. காந்தி கலைமன்றம் இவரை பெருமைப்படுத்துறதுக்காக ராஜபாளையத்தில் அமைச்சிருக்காங்க, குறிப்பிடத்தக்கது. இவருடைய ஆட்சி காலத்தில் லட்சுமண ஐயர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அரசின் முன்னேற்றத்துக்கு வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தியாகியாக பார்க்குறாங்க இந்த லட்சுமண ஐயர். மனித கழிவுகளை வந்து மனிதனே சுமக்கும் முறையை வந்து ஒழித்து தீவிரமாக செயல்பட்ட இவர் வெற்றியும் கண்டவர் இவர். நிறைய வந்து பார்த்தா கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார். தக்கர் பாபா வித்யாலயம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் இவர். 380 ஏக்கருங்க தானமாக கொடுத்தவருங்க. லட்சுமண ஐயரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லட்சுமண ஐயர் வந்து மனித கழிவுகள் சுமக்கும் முறையை வந்து ஒழிக்கிறது தீவிரமாக செயல்பட்டவர். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, பார்த்துக்கோங்கப்பா. ஓகேவா. யாருடைய ஆட்சி காலத்தில்? பிஎஸ் குமாரசாமி ராஜா ஆட்சி காலத்தில். இப்போது பிஎஸ் குமாரசாமி ராஜா ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா பூரண மதுவிலக்கு கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா. இந்த ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. ஹரிஜன நலத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துறையே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கார் இவர். ஓகேங்களா. அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பார்க்கலாம்.